சார் அந்த ஜப்பான் முடிச்சிருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? சுற்றி இருக்கவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க? அந்த ரிலேஷன்லாம் இருந்துச்சு அந்த சமயத்தில்? நம்ம ஒன்று நினைப்போம். ஆனால் ஆன் தி வே ப்ராசஸில் அது ஒன்று வேற ஒன்றா அது மாறும். ஓகே. அதுதான் ஜப்பானுக்கு நடந்தது. மயிலாடு எனக்கு நான் அதை எழுதும்போது அதை எடுக்கும்போதும் இந்த படத்துடைய நோக்கம்னு சில விஷயம் இருந்தது. என்னென்னா ஒன்று வெறுப்புக்கு எதிராக ஒரு அன்பை முன்மொழியக்கூடிய படமாக மயிலாடு இருக்கணும். கொள்ளலாருங்கிறது ஒரு பேர் தான், பட் அது ஒரு ஃபிலாசபி, அது ஒரு பெரிய ஃபிலாசபியாக நான் பார்க்குறேன். ஒரு சமத்துவத்துக்கான ஃபிலாசபி. இந்த மயிலாடு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா சார்? நிஜமாக இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் சார் இது? இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நகையை கொண்டு போய் அடகு வைப்போம். பட் ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்பையே போய் விற்கிறான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா, அப்போ அவன் எவ்வளவு ஒரு கைவிடப்பட்டவனாக இருக்கான். அதை நான் பார்த்தேன். சென்சார் போர்டு படத்தை ஒரு இயக்குனருடைய அந்த ஃப்ரீடமை இன்னும் குறைக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எப்போவுமே சென்சார் போர்டு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, எந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அங்கே இடம் இருக்கக்கூடாது. நேஷனல் அவார்ட் படம் கொடுத்த டேரக்டருக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கா சார்? இன்னும் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? நேஷனல் அவார்டுங்கிறதெல்லாம் ஒரு அளவுகோல் இல்லை இல்லை சார். சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பெரிய படம், பெரிய பட்ஜெட் போட எடுத்த படம் ஓடுதான்னு கேட்டால் தெரியல. சின்ன பட்ஜெட் படம் ஓடாதுன்னு நினச்சி சில படங்கள்லாம் பார்க்க வராங்க, அது பெரிய ஹிட் ஆகுது. ஜனங்களோட உரையாடிட்டோம், ஒரு படைப்பு உரையாடிடுச்சுன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையவே கிடையாது. அந்த கண்டென்ட் எந்த அளவு போய் சேருது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல கண்டென்ட்லாம் ஜனங்க ஒத்துக்குவாங்க, நல்ல கண்டென்ட்லாம் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு பொதுவாக இருக்குல்ல, அதுவும் மித்து தான். அப்படிலாம் ஒன்றுலாம் கிடையாது. அப்படிலாம் ஜனங்க இருந்தாங்கன்னா இந்த சமூகம் இப்படி இருக்குது, ஏன் இந்த அரசியல் இப்படி இருக்குது, அதனால் ஜனங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு நான் பட்டலாம். முதல்ல ஜனங்களை தான் ஹர்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா மொல்ல மாதிரி ஜனங்கள்லேருந்து தான் வர்றான், புரியுது? நான் உட்பட சொல்கிறேன், புரியுது? அந்த படத்தில் குறைகள் இருந்தாலும் ஓவராலாக அந்த படத்தை உருவாக்குனதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம வெறும் படம் மட்டும் பண்ணலை, அந்த படத்தை தாண்டி நம்ம ஒன்று உரையாடுறோம். ஒரு சினிமாக்குள்ளே வேற ஒன்று ஜனங்கள்கிட்ட உரையாடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு படத்துலையும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதில் ஜோக்கர் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். பாசிட்டிவ் வெர்ஷனாக நான் இதை சொல்கிறேன். ஜோக்கருடைய கிளைமேக்ஸில் ஒன்று நடந்தது இல்லையா, அதோடைய வேற ஒரு பாசிட்டிவ் ஹோப்பை மயிலாடு சொல்லுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ரொவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான பர்சன், ரைட்டர், டைரக்டர் ராஜ்முருகன் சார் தான் இருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். மயிலாட் சக்ஸஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் அவருடைய ஃபேஸ்லேருந்து சிரிப்பை பார்த்துட்டீங்களா? ஆமாம், அவர் ரொம்ப இந்த படம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாருமே ரொம்ப உணர்வுபூர்வமாக நெகிழ்ச்சியாக இந்த படத்தை அணுகுறாங்க. படம் பார்த்த எல்லாருமே அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபை மொத்தமாகவே இந்த படம் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் எல்லாருமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் ஏன் ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிச்சேன்னா, நீங்கள் தேங்க்ஸ் மீட்டில் சொல்லியிருப்பீங்க. எனக்கு எப்போ உண்மையான சந்தோஷம்னா அவர் மூஞ்சிலேருந்து எப்போ அந்த ஒரு சிரிப்பு பார்க்குறனோ அப்போ தான் சந்தோஷம்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அதை கேட்டேன். ஆமாம், ஏன்னா ஒரு ஜப்பான் அவர் மகிழ்ச்சியாக இன்றைக்கி இந்த படத்துடைய ஒட்டுமொத்தமான ஃபீட்பேக் எனக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு, அவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. சூப்பர் சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப தேங்க்ஸ் மீட்டில் பேசியிருந்தீங்க. ஜப்பானுக்கு அப்புறம் ஒரு டல்லான ஜோனில் இருந்தேன். அப்போது நீ படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு போயிட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து பண்ண வச்சது அந்த ப்ரொடியூசர் தான். ஸோ அந்த ஜோன் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஜப்பான் முடிச்சிருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம வெற்றியாக இருக்கப்போ எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க. ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன ஒரு லேபேக்குன்றப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க, அந்த ரிலேஷன்லாம் இருந்துச்சு அந்த சமயத்தில்? இல்லை, விஷயம் பிரதர், நான் பொதுவாக நிறைய தொடர்புகளோடு இருக்கிறவன் இல்லை. சினிமாக்குள்ளே ரொம்ப தொடர்ச்சியாக நிறைய பழக்க வழக்கங்கள் அதோட இயங்குகிற ஆள் இல்லை. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அந்த ஸ்கிரிப்ட் எனக்குன்னு ரொம்ப நெருக்கமான ஒரு சர்க்கிள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் அது சார்ந்த மனிதர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அதை எழுதுவேன், அதை போய் எடுத்துகிட்டு வருவேன். இதுதான் எனக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு. அதனால் சினிமா உலகத்துக்குள்ளே நிறைய புலங்குற ஆள் நான் இல்லை. ஓகே. அதனால் நான் வெற்றிலையும் சரி தோல்வியிலையும் சரி அந்த ஸ்பேஸுக்கே நான் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நம்ம பல இடங்களுக்கு போனால் தான் அங்கே நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அனுபவிப்போம். நான் போகிறதே இல்லை. ஸோ எனக்கு என்னோட படங்கள், நம்ம எல்லா படமுமே
அது வெற்றி அடையணும், அது மக்கள்ட்ட போய் சேரணும்னு நம்பி தான் எழுதுறோம். அது ஒரு கூட்டு முயற்சியா தான் ம், பண்றோம். ம், சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறது ம். நம்ம கையில இல்ல. அந்த ஓகே. ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே. நம்ம ம், உண்மையா உழைக்கிறோம். அதோடைய ம், ஃபீட்பேக்குங்கிறது நம்ம கையில இல்ல. அப்படிதான். ம், அதனால நான் வந்து அ ம என்னுடைய அப்புறம் சினிமாவுக்கு வெளியில நான் பார்க்குற ஒரு உலகம், ம், ஒரு ம், வாழ்க்கை இருக்கு இல்லையா? ம். அது நெறைய நானு இதில சரிபாதி வந்து என்னுடைய நேரம் அதிலயும் செலவு செய்றேன். ஓகே. ஸோ, அதனால வந்து ஒரு வெற்றியோ, தோல்வியோ என்ன பர்சனலா பெரிதா பாதிக்கிறது இல்ல. அ ம். ஆனா, அ ஒரு படம் போட்டு அது 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 தோல்வி அடையும்போது, ஒரு படைப்பாளனா அது போய் மக்கள்ட்ட சேரலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு அப்புறம் டைரக்டர். புரொடியூசர்ஸ்க்கு வந்து அந்த பணம் வந்து திரும்பி வந்து சேரலையேங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். இது 2ம் வந்து பர்சனலா இருக்கும். எப்பவுமே இருக்கும். ம், அத ம், வந்து நிச்சயமா. அப்ப அதில என்னலாம் அந்த படைப்புக்குள்ள மக்களுக்கும் நமக்கும் நடுவுல இடைவெளி என்ன இருந்தது? எத நம்ம ம். சரி பண்ண வேண்டியது இருக்கு? அப்படிங்கிற ஒரு பாடத்த நம்மளா பர்சனலா படிச்சுக்க வேண்டியது தான். சூப்பர் அது சார். மட்டும் தான் நான் வெற்றி தோல்வியில எடுத்துக்குவேனே தவிர, ம், ம். மற்றபடி அது என்ன பெருசா பாதிக்கிறது இல்ல. ஜப்பான் படம் சரியா போகாதப்போ நெறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுல புரொடக்ஷன் ஹவுஸோட இன்வால்வ்மென்ட், டைரக்டர் அ ஹீரோ சார் வந்து இப்படி பண்ணும், அப்படி பண்ணும்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த படம் சரியா போல அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டைரக்டரா நீங்க சொல்லுங்க, ஜப்பான் படம் எங்க மிஸ் ஆச்சுன்னு நீங்க நெனைக்கிறீங்க சார்? அத சரியா எடுத்துட்டு வரணும்னு தான் எல்லாருமே வொர்க் ம். பண்ணோம். அந்த படம் ஓவரால் அந்த நம்ம எழுதுனதுலேருந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்குங்கிறதுல ஒரு கேப் வந்துருச்சு. அது ஓகே. வந்து ம். அ அது பொதுவா சில படங்களுக்கு அப்படி நடக்கும். ம், ம். நம்ம ஒண்ணு நெனப்போம். ஆனா ஆன் தி வே ப்ராசஸ்ல அது ஒண்ணு வேற ஒண்ணா அது ம், மாறும். அது வந்து பொதுவா எல்லா படங்கள் ம். நெறைய படங்களுக்கு நடக்கும். ஓகே. அதுதான் ஜப்பானுக்கு நடந்தது. ஸோ அதனால அ அது வந்து ஒரு ப்ராசஸ்ல நம்ம பண்ற விஷயம் தான். அது லேர்னிங் பண்ற விஷயம் தான். அப்படி தான் ஓகே. நான் அத பார்க்குறேன். ம், ம், ஸோ ம். அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்த படம். கார்த்தி சார்லாம் வந்து அவ்வளோ டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். உண்மையிலேயே ம். நேரமா இருக்கட்டும், அந்த ம், ம். படத்தோட இன்வால்வ்மென்ட் ஆகட்டும், என்னெல்லாம் பண்ணணும்னு ஏன்னா பொதுவா நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ நம்ம சொல்றதெல்லாம் செய்வாரா ம். அப்படிங்கிறது. அதெல்லாம் பிரேக் பண்ணி ரொம்ப கோஆப்பரேட் பண்ற ஒரு ஆக்டர் அவரு. ஸோ அதனால எல்லாமே சரியா தான் இருந்தது அந்த படத்துல. அந்த படத்துடைய ஓவரால் கிராஃப்ட் அதோட ம். பிரசன்ட் பண்ண விதத்தில ஒரு தவறு நடந்துருச்சு. அது மட்டும் தான் அதோடைய ப்ராப்ளம். ஸோ அந்த தவறு உங்களுக்கு எப்ப சார் புரிஞ்சுச்சு? படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறப்ப தெரிஞ்சுச்சா? இல்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்சைட் ஒண்ணு சொல்லியிருக்கும்ல. படம் ப்ராசஸ்லயா? இல்ல படம் முடிஞ்சு பார்க்குறப்போ இல்ல அது தெரிஞ்சு படம் ரிலீஸ் ம். ஆவறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொன்னுச்சு. இது ம். கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்டேக் ம், ம், இருக்குன்னு ம். தெரிஞ்சுது. பட் அத சரி பண்றதுக்குள்ள நமக்கு அது நடந்துருச்சு. ம், அவ்வளோதான். ம். சூப்பர் சார். அண்ட் தென் அதுக்கப்புறம் மயிலாட் எல்லாருமே ஹேப்பி. உங்கள பிடிச்ச ஃபேன்ஸ், உங்களுடைய படைப்புகள ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே வந்து மயிலாட் பார்த்துட்டு ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஜப்பானுக்கு அப்புறமேட்டு. ஸோ நான் ரொம்ப பெர்சனலா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மயிலாட். ஆஹா! சார் வந்துட்டாரு. இந்த மாரி படைப்புகள் ஒரு ரியாலிட்டிய ஒட்டி நடக்கிற விஷயங்கள அந்த ஜஸ்டிஸ்ல நடக்கிற விஷயங்கள எதார்த்தமா சொல்லக்கூடிய படைப்புகள்ல மயிலாட் ரொம்ப ஒரு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். இந்த மயிலாட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அனுபவத்த குடுத்திருக்கு சார்? மயிலாடு வந்து எனக்கு நானு அத எழுதும்போது, அத எடுக்கும்போதும், இந்த படத்துடைய நோக்கம்னு சில விஷயம் இருந்தது. ம். என்னன்னா, ஒண்ணு வந்து அ இந்த படம் பார்ப்பவர்களுக்கு வந்து, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, நமக்கு இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் வந்துட்ட பிறகு, ம். குளோபலைசேஷனுக்கு பிறகு, உலகம் முழுக்கவே வந்து வெறுப்பு அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் அன்பும், மனிதமும் ம். எப்பவும் போல இருந்தாலும், வெறுப்புடைய தன்மை அதிகமாயிட்டே போது. அது எல்லா விதத்திலயுமே. ம். அது பல்வேறு வடிவங்கள்ல. அது சாதிய ரீதியா இருக்கட்டும், மதவாதமா இருக்கட்டும், இனவாதமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், வெவ்வேறு விதத்திலயும் அந்த வெறுப்புடைய தன்மை அதிகமாயிட்டே போகுது. அது வந்து சிறிய மனிதர்கள் அதாவது ஆ நார்மலா இருக்கக்கூடிய அடித்தட்டுல இயங்கக்கூடிய மக்கள்ல ஆரம்பிச்சு, ஒரு அதிகாரத்தில இயங்குறவங்க வரைக்கும் அது பரவியிருக்கு. ம். அ வன்மத்துக்கான ஒரு இடமா மாறி போயிடுச்சு. ஒரு இந்த கமெண்ட்ல சமுதாயம். வந்து ஒருத்தவங்க பேசுறது கூட ரொம்ப ம். வன்மத்தோட ஒருத்தவங்கள பேசக்கூடிய இடமா இன்னைக்கு ம். இருக்கு. ஸோ இந்த சூழல்ல நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வெறுப்புக்கு எதிரா ஒரு அன்பை வந்து முன்மொழியக்கூடிய படமா ம். மயிலாடு இருக்கணும். இந்த படம் ம். பார்த்துட்டு வெளியில வர்றவங்களுக்கு அதுதான் இருக்கணும் மைண்ட்ல. அவங்க டேக் அவே வந்து ஹியூமனிட்டிய, லவ்வ எடுத்துட்டு போற ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் நெனச்சேன். ம். அது வந்து இந்த படத்துல ந நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹேப்பியான விஷயம். அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழல்ல வள்ளலாரை முன்னிறுத்தணும்னு நான் ம். நெனச்சேன். ஏன்னா வள்ளலாரை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு முன்னாடி வைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அரிதா இருக்கு. ஆனா எஸ். அவர் வந்து உண்மையிலேயே தமிழ் சமூகத்துல போற்றப்பட வேண்டிய ஒருத்தவர். வள்ளலாருடைய பங்களிப்புங்கிறது ம். மிகப்பெரிய விஷயம். அவர் முன்மொழிந்த சன்மார்க்கம்ங்கிறது வந்து சமத்துவத்திற்கான விஷயம், அன்புக்கான விஷயம், மனிதத்துக்கான ம். விஷயம். ஸோ வள்ளலாரை வந்து தமிழ் மரபிலிருந்து திரும்பவும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையையும் இந்த படைப்பு செய்யணும்னு நான் நெனச்சேன். அது 2 வள்ளலார்ங்கிறது ஒரு பேரு தான். பட் அது ஒரு பிலாசபி. அது ஒரு பெரிய
அவரோட ஃபிலாசபியாக நான் பார்க்குறேன். ஒரு சமத்துவத்துக்கான ஃபிலாசபி. ஸோ அதை முன்னிறுத்தணும்னு நினச்சேன். அது 2மே இந்த படத்தில வந்து நடந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பார்க்குற எல்லாருமே அத என்கிட்ட அவங்க சொல்லும்போது, நம்ம நெனச்சது நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபீல் வந்து வருது. தேங்க் யூ. குறிப்பா மயிலாட ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும் சார். நம்ம அவரு ஆடிட்டு அந்த உள்ள வர விஷயம் சிங்கிள் ஷாட். அது எப்படி சார் பிளான் பண்ணீங்க? அது எடுத்ததே சிங்கிள் ஷாட்ல தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணீங்களா? இல்ல ஃப்ளோல அங்க நடந்த விஷயமா? இல்ல அது வந்து ம். நம்ம ஒரு பாட்டு ஒருத்தவன் ம். செத்துட்டான் ஆனா இருக்கான் ம். அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பாட்டு தொடங்கணும் ஹீரோவோட ம். இன்ட்ரோடக்ஷனா. அதுக்காக அந்த பாட்டு வந்து ஷான் வந்து ரொம்ப சூப்பரா ம். போட்டுட்டாரு அந்த பாட்ட. அத வந்து நார்மலா என் மைண்ட்ல சிங்கிள் ஷாட்லாம் இல்ல. ஆ. அது நான் வந்து ஷெரீஃப் மாஸ்டர் தான் அதுக்கு மாஸ்டரு. ம். அவருக்கு அந்த பாட்ட அனுப்பி, "மாஸ்டர் இது மாரி சிச்சுவேஷன். ம். அவன் செத்துட்டான்னு சொன்ன ஒருத்தவன் மார்ச்சுவரியில வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு. வந்து ம். டான்ஸ் ஆடணும். இதான் என்னுடைய இது." ம். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, அந்த கேரக்டர் டான்ஸ் ஆடுற கேரக்டர் இல்ல. ம். இப்ப இப்ப படத்துல. ஓகே. பயங்கரமா கரெக்ட்டா ஆ. அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா டான்ஸ் ம். ஆடுங்கிறது இல்ல. அது ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ம். அப்போ அவன் டான்ஸ் ஆடணும். ஆனா, அது வழக்கமான சினிமா ம். டான்ஸா இருக்கக்கூடாது. ஓகே. அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து சொன்னாரு, "சார்" பாட்ட கேட்டுட்டு அவர் சொன்னாரு, "சார் ம். எனக்கு ஒரு ஐடியா. சிங்கிள் ஷாட் பண்ணுவோம். அப்பதான் நீங்க சொல்ற அந்த சினிமாட்டிக் இல்லாம ஒரு ரியல் டோன் எதார்த்தமா. வரும். ம். அதனால சிங்கிள் ஷாட் பண்ணுவோம்னோனே" ம். எனக்கு சிங்கிள் ஷாட்டா அது எப்படி ஒர்க் ஆகும் ஆ. அப்படின்னு ஒரு சரி, பயம் சரி. இருந்தது. ஆ. அப்புறம் சசி சார்ட்ட போய் சொன்னோம். ம். அவரும் வந்து சிங்கிள் ஷாட் டான்ஸா டான்ஸ் அப்படின்னு தான். அப்படின்னு சொல்லி, அ. "ஏங்க இவ்வளோ ஓப்பனிங்லயே அ. இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்குறீங்களே" அ. அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீரவ் சார்ட்ட சொல்லும்போது, ம். அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சொன்னாரு. "சிங்கிள் நைஸ். ஷாட்னா பண்ணுவோம். அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா தான் ம். இருக்கும்" ம். அப்படின்னாரு. அப்புறம் சசி சாரும், "ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு அ. எடுக்குறீங்க. வாங்க போவோம்" அப்படிங்கிற ஆ. ஒரு ஸ்பேஸ்க்கு போய் எடுத்தது தான் அந்த பாட்டு. சூப்பர் சார். அது நல்லா வொர்க் ஆயிருக்கு சார். ம். படத்துல பார்க்குறப்போ, எதார்த்தமா அப்படியே எங்கேயுமே வெளில போகாம, அப்படியே அந்த சீனோடயே டிராவல் ஆனதுக்கு அந்த சிங்கிள் ஷாட் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. சார் இந்த மயிலாட் வந்து இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கா சார்? நிஜமா இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸா சார் இது? இல்ல ஆமா. ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். இந்த படம் ஓகே. முழுக்கவே ஒரு ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். அத ம். நம்ம ஒரு சினிமாக்குள்ள கொண்டு வரும்போது சில விஷயங்கள் சொல்லுவோம்ல, சில கற்பனைகள ம். சேர்ப்போம் இல்லையா? அப்படிதானே தவிர, அது ஒரு உண்மை தான். ஓகே. எந்த விஷயம் சார் உண்மை? எந்த போர்ஷனுக்கு எடுத்து நீங்க இத வந்து ஒரு கதையா மாத்துனீங்க சார்? இல்ல நானு ஒரு ம். 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நியூஸு. ம். ஒரு அந்த நியூஸ்லேருந்து எடுத்த ஒரு விஷயம். ம். அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய கிட்னி திருட்டு, இந்த ம். உடல் உறுப்புகள் இந்தியா முழுக்க அது நடக்குது. அது ஓகே. இங்க தான், அங்க தான்லாம் இல்ல. உலகம் முழுக்க நடக்குது. ம். இந்தியா முழுக்க நடக்குது. அதாவது சாதாரணமா நம்ம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அ ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, ம். அ நகைய கொண்டு போய் அடகு வைப்போம். ம். பட் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உறுப்பையே போய் விக்கிறான். ஒரு பிரச்சனையில ம். அப்டின்னாக்கா, அப்ப அவன் எவ்வளவு ஒரு கைவிடப்பட்டவனா இருக்கான். எவ்வளவு கையறு நிலையில இருக்கான்னு ஒண்ணு ம். இருக்குல்ல. அத நான் பார்த்தேன். அந்த மாரி மனிதர்கள பார்க்கும்போது எனக்கு வந்து, இப்ப மனுஷன் நம்மள சக மனிதர்கள் தான் அவங்க. ம். நம்மள சுத்தி தான் இருக்காங்க. ஆனா, நம்ம அவங்கள கவனிக்காம இருக்கோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாரி மனிதர்கள பத்தி எடுக்கணுங்கிற ஒரு உண்மையான ஸ்பேஸ்ல பண்ணணுங்கிறது தான் இந்த படம். ஓகே. இந்த மயிலாட் படைப்ப எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, நீங்க ரொம்பவே விருப்பப்பட்டு, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஷாட்ல, ஏதாச்சும் ஒரு சீன் எடுக்கிறப்போ, ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த சீன் அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா சார்? ஜெயில்ல போய் அடிக்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த தலைகீழா கட்டி. ஹீரோ வந்து ஜெயில்ல போய் வில்லன அடிக்கிறது ஒண்ணு ஆ, இருக்கும். ஆ, ஆ. அ அது ஓகே. அந்த சீன். அ செகண்ட் ஹாஃப்ல வந்து அ என் ஒய்ஃப் என் சிரிக்கணும். ஒய்ஃப் சிரிக்கணும் அப்படின்னு ம், சொல்லிட்டு போய் அடிக்கிறது ஒண்ணு இருக்கும். அது ம், வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீனா இருந்தது. ம், என்னன்னா, அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற ஆள் இல்ல அவன். ம், அவன் பர்சனலா ரிவெஞ்ச் எடுக்கிற ஆள் இல்ல. ஆனா ம், ரொம்ப லைஃப்ல அடிபட்டு, அடிபட்டு இருக்கிற ஒருத்தவன், அவனுக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அத போய் பண்ணணும்னு நெனைக்கிறான். ம், ஆனா, அது ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு ஸ்பேஸ்ல தான் நெனைக்கிறான். ம், ம். அவன கொன்னுறணும், அவன பண்ணிடணும் அப்படி நெனைக்கல. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அவன் குறைந்தபட்சம் என் ஒய்ஃப் முன்னாடி இப்படி அடிச்சுட்டாங்களே! ஏன்னா, அவனுடைய அன்பு முழுக்க ஒய்ஃப் மேல தான். ம், அவன் மேல வன்மம்ன்னு சொல்றத விட, ஒய்ஃப் மேல இருக்கிற அன்பு தான். ம், புரியுதா ம். உங்களுக்கு? அப்போ ஒய்ஃபையும் அவன் தள்ளி விட்டுட்டான். நம்மளையும் அவங்க முன்னாடி ம். அடிச்சுட்டாங்கும்போது, என் ஒய்ஃப் முகத்துல ஒரு சிரிப்பு தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. நான் அவன ஒரே ஒரு அறை அறைஞ்சுக்கிட்டா, சரி. அப்படின்னு போயி அடிக்கணும். அதுக்குள்ள அவனோட வன்மம் தெரியக்கூடாது. ம், ம். ஐ மீன் ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அடிக்கிறப்ப கூட அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே அ அப்படின்ட்டு ஸோ தான் இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சீனு. ம், ம், நம்ம ஒரு 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 ஆக்சுவலா சொல்லப்போனா, அது ஒரு சினிமால இது ஒரு புது சிச்சுவேஷனாவும், ஒரு புது ஸ்பேஸ்க்குள்ளேயும் இயங்குற ம், ஒரு சீனு. அப்ப அந்த ஹீரோவோட கேரக்டரும் போகாம, அதே நேரத்தில நம்ம சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லி, அந்த ஒய்ஃப் தொடர்ந்து சிரிக்கணும், சிரிக்கணும்னு சொல்லும்போது ஒரு ஹியூமரும் கிரியேட் ஆயி, இது எல்லாம் அந்த சீனுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனால, அந்த சீன் எடுக்கும்போது ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஸோ ஆனா அந்த சீன் கரெக்ட்டா வந்ததுங்கிறது ஒர்க் ரொம்ப ஆயிடுச்சு நல்லா. வொர்க் ஆனது. ஏன்னா ம். கரெக்ட்டான விஷயமா இருந்தது. அவங்க ஒய்ஃப் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்றது செகண்டரி. அவங்க சிரிக்காததுக்கு வேற காரணம் இருந்திருக்கலாம். ஆனா இவர் மனசுல அது இருந்திருக்குல்ல சார்?
ஆமா. ஆ இவர் மனசுல அது அது இருந்திருக்கு. இருந்திருக்கு. இவர் மனசுல வந்து என்ன, ஐயோ! நம்ம அதனால தானோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்காரு. ஆமாமாமாமாமா. ஆனா வைஃப் மனசுல அது அது அந்த விஷயங்கள் எதுவுமே இல்ல தானே சார்? அப்படிதானே நான் பார்க்குறப்போ எனக்கு ஆமா, அப்படி ஆமா, தெரிஞ்சது. ஆமா, 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 ஆமா. என்னன்னா ம். ஒய்ஃப்‌க்கு நடந்த ஒரு அநீதி இருக்குல்ல. அது செகண்ட் ஹால்ஃப்ல ரிவீல் ஆகும். ம். அதெல்லாம் சேர்ந்து அவன் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல. நம்ம ஒய்ஃப்‌க்கு ம். இப்படி நடந்திருக்கேன்னு. ஸோ அதோட வெளிப்பாடு தான். சீரியஸான விஷயங்கள்ல சிரிச்சுக்கிட்டே அது ஒரு காமெடியா ட்ரீட் பண்றீங்க. ஆனா சீரியஸான விஷயம். அந்த கவுன்சிலரா வரக்கூடிய ஒருத்தர் வந்து கட்சியில இருக்க ஒரு ஆள் வந்து கிரிக்கெட் விரும்புற ஒரு ஆளு. ரோஹித் சர்மாவ உன் பேர வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜாலியா பேசுற விஷயம். ஆனா அவரு அவ்ளோ பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு பெர்சன். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி சார் பண்றீங்க? ஒரு கேரக்டருக்கு கெட்டவரு. ஆனா அது அவர் மேல ஒரு காமெடி டோன் செலுத்துறீங்க. இது எதனால சார்? இந்த டோன் பண்ற விஷயம் எதுக்காக சார்? இல்ல பொதுவா நம்ம ம். மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க. நீங்க ம். பொதுவா பார்த்தீங்கன்னா, நெறைய மனிதர்கள் வந்து தப்பா நம்ம போர்ட்ரேட் ஆகுற மனிதர்கள், வில்லனா ம். பார்க்கப்படக்கூடிய மனிதர்களோட ம். இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா, அத அவங்க ரொம்ப இலகுவா செய்வாங்க. அது அவங்களுக்கு அதனால தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவரு அந்த வில்லன் கூப்பிட்டு இவன்ட்ட சொல்லுவாரு. ம். காசு பணம் முக்கியம் தான். ஆனா அத விட முக்கியம் நிம்மதி. அ ம். அப்படின்னு அவரு சொல்லிட்டு, "ஏன்பா நான் நானும் மனுஷன் தான்ப்பா" அப்படின்னு அவன பொண்டாட்டிய பாரு அப்படின்னு. கன்வின்ஸ் பண்றது இருக்கு இல்லையா? ஆ. அது நெறைய இடங்கள்ல ஒரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவான ஆபத்து இருக்கு ம். அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அத தான் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா ம். வில்லன்னா அவன பயங்கர வில்லனா காட்டுறது, ம். ஹீரோன்னா அவர அப்படி காட்டுறது, அப்படிதான் நம்ம அப்படி பழக்கப்படுத்தியிருக்கோம். பழக்கப்படுத்தியிருக்கோம். அப்படி ஸ்டார்டிங் இல்லாம வில்லன்னா உர்ருன்னு, ஆமா. வில்லன்னா சிரிக்காம அப்படி ஆமாமாமாமா. இருக்கிறது. அப்படி ம். இல்லாம, எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே 2 விதமான ஆக்ட் ம். எப்பவுமே ஓடிட்டே இருக்கு. ம். அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்படி காட்டணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அப்படிதான் எழுதப்பட்டது அதெல்லாம். அம் நான் க்ளோஸா உங்க படைப்புகள்லாம் பார்க்குறப்போ, ஹியூமர் வந்து எல்லாத்துலயுமே ஹியூமர் வச்சிருக்கீங்க. அது ஹியூமர்ன்னு நம்ம ரியலைஸ் பண்றோம். ஆனா அது வந்து அ உண்மையான ஒரு விஷயம் சர்க்காஸ்டிக்கா ஒரு ஹியூமரா நீங்க பண்ணிட்டு போறீங்கன்ற மாரி ஜோக்கர்ல இருக்கட்டும், ஜோக்கர்லயும் நெறைய விஷயங்கள் பேசுறதெல்லாம் ஹியூமரா இருக்கும். ஆனா ஆழ்ந்த யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் உண்மையா இருக்குல்ல. கேள்வி கேட்கிற விஷயத்த ஹியூமரா வச்சு ஒரு டெம்ப்ளேட்டா பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அது ஜர்னலிசம் ரைட்டிங்ல அப்ப இருந்தே தொடர்ந்து வந்ததா? இல்ல நீங்க லிங்குசாமி அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட்டா இருக்கப்போ அவர்ட்ட இருந்து வந்த விஷயங்களா சார்? எங்க இருந்து இந்த விஷயங்கள் இது உங்களுக்கு வந்துச்சு சார்? எல்லாமே சேர்ந்த விஷயம் தான். நான் ம். ஜேர்னலிஸ்ட்டா இருந்தப்பவே நான் வந்து நெறைய எழுதியிருக்கேன். ம். குறிப்பா ஹியூமர் ஏரியா தான் விகடன்ல நான் நெறைய எழுதியிருக்கேன். ஸோ ம். அப்பலேருந்தே வந்து எனக்கு அந்த ஹியூமர்ங்கிறது, ம். சர்க்காசம்ங்கிறது அங்க கத்துக்கிட்டது தான் நானு. விகடன்ல ம். கத்துக்கிட்ட விஷயம் தான். ஆ ஸோ அதன் பிறகு லிங்குசாமி சார்ட்ட இருக்கும்போது, ம். அவருடைய டயலாக் சென்ஸ் ஒரு கிளாசிக்கா இருக்கும். ம். ம். பொயட்டிக்கா இருக்கும். ஆ. ஸோ அங்கேருந்து அத நான் கத்துக்கிட்டேன். ஸோ ம். இப்படி எல்லா மனிதர்கள்ட்டேருந்தும் கத்துக்கிட்டது தான். கண்ணன் சார்ட்ட ம். ம். அவரோட ரைட்டிங்ல விகடன்ல கொஞ்சம் ம். கத்துக்கிட்டேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் எனக்கான ஒரு ரைட்டிங்க உருவாக்கியிருக்கு. சூப்பர் சார். ஒரு டைரக்டருடைய ஃப்ரீடம் ஆஃப் இத வந்து சென்சார் எப்படி சார் பாக்குது? ஏன்னா வந்து உங்க ஜிப்சி படங்கள்ல வந்து நெறைய பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ், நெறைய சீன்ஸ் கட் ஆச்சு சென்சார்னால. ஸோ சென்சார் படத்த வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல சென்சார் போர்ட் வந்து படத்த ஒரு இயக்குனருடைய அந்த ஃப்ரீடம வந்து இன்னும் குறைக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? இல்ல ம். சென்சார்ன்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து, ம். ஒரு விஷயத்த வந்து இந்த இந்த விஷயத்துல இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது நிர்மாணிக்கிறது தான். அது ம். வந்து ஒரு டெமோக்ரஸியோடைய ஒரு பார்ட்டு. ம். 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 அதோடைய பர்ப்பஸ் என்ன? சமூகத்துக்கு இதனால எதுவும் கெடுதல் ம். வந்துறக்கூடாது. ம். அதானே பர்ப்பஸு. எஸ். ஏன் கெட்ட வார்த்தைய கட் பண்றாங்கன்னா, நம்ம அது பிள்ளைங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அத ஆகக்கூடாது. பார்த்து ம். தான் அத இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்க ம். ம். அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் ஒரு சென்சார் உருவாக்கப்படுது. ம். ஒரு படைப்ப ஃபில்டர் பண்ணணும். ம். ஆ அதில ஏதாவது தவறான விஷயம் இருந்தா ஃபில்டர் பண்ணணும். ம். அதனால இத பத்தி நமக்கு கருத்தே கிடையாது. ஏன்னா ம். இது ஒரு டெமோக்ரஸில இது இயங்கி தான் ம். ம். ஆகும் அப்படிங்கும்போது. ஏங்க சினிமா தான் கெட்ட வார்த்தைய சொல்லிக் குடுக்குதா ம். பசங்களுக்கெல்லாம்? அப்ப அவைங்கலாம் கத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ம். அதுக்கு விடை கிடையாது. ஏன்னா சமூகத்தில கெட்ட வார்த்தை இருக்கு. அவன் இருக்கு. தெருவுல நடந்து போனாலே கேட்குது. ம். ஆனா சினிமாக்குள்ள அது வரக்கூடாதுன்னு நெனைக்கிறது ஒரு பொறுப்பு தான். ம். அத நான் விமர்சனம் பண்ணல. புரியுதா ம். உங்களுக்கு? நம்ம புரியுது. அப்படி வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஒரு டெமோக்ரஸில எதுவுமே ஒரு ம். சிஸ்டத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. ம். அதனால ஓகே. அது வந்து ஒரு ஒரு பொறுப்பு. ம். அந்த பொறுப்பை வந்து சென்சார் போர்டு செய்யுதுங்கிறதுல ம். நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. ம். ஆனா, எதெல்லாம் அலோவ் பண்றது, எதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த கோடு இருக்கு இல்லையா? ம். ம். அந்த கோடு எதை யார் தீர்மானிக்கிறா? எது தீர்மானிக்குது? அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரச்சனையா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இல்ல. ம். எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ இது திராவிடர் கழகம், திமுகலாம் ஒரு உச்சத்தில இருந்த வளர்ந்த காலகட்டத்தில ம். நாடகங்கள்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. பெரியாருடைய நாடகங்கள், ம். எம்.ஆர். ராதாவோட நாடகங்கள்லாம் எம்.ஆர். ராதாவுடைய நாடகங்கள்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்ப வந்து அவரு வந்து ஒரு நாத்திகத்த பேசுறாரு. ம். ம். அப்படின்னா, அத தடை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா அதிகாரம் கிடையாது. எஸ். ஏன்னா, யாருக்கும். ம். ஒரு டெமோக்ரஸில ஆத்திகம் பேசுறவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, அதே உரிமை நாத்திகம் நாத்திகம் பேசணும். பேசுறவங்களுக்கும் இருக்கு. ம். இத 2யுமே எப்படி பேசுறீங்கங்கிறது தான் முக்கியம். அ இப்ப 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 ம். ஆத்திகம் பேசும்போதும் சரி, நாத்திகம் பேசும்போதும் சரி, ம். இன்னொருத்தவங்கள அ ரொம்ப
விமர்சிக்கலாம். இன்னொருத்தவங்கள விமர்சிக்கிற யோசிக்கலாம். உரிமை வந்து இருக்கு. ஜனநாயகத்துல ஆ. இருக்கு. அரசியல் பூர்வமாக எல்லாத்தையும் ம், ம். விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அத வந்து தரம் தாழ்ந்து பண்றீங்களா? ம். அல்லது தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறீங்களா? அது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ம். பர்சனல் விஷயத்த பண்றீங்களாங்கிறது மட்டும் தான் முக்கியம். அதை பார்த்து தான் நாம வந்து அத அளவிட ம். முடியும். பொது அரசியல் விமர்சனங்களோ, பிலாசபிக்கல் முரண்பாடுகளோ, கருத்தியல் முரண்பாடுகளோ எல்லா நேரத்திலயும் பேசப்படணும். அப்படி பேசப்பட்டதுனால தான் ஜனநாயகம் வந்து உயிர்ப்போட இருந்துகிட்டே ம். இருக்கு. நான் சொல்ல புரியுதா? புரியுது, புரியுது. ம். எல்லாமே 2 பக்கம் இருக்குங்க. அந்த ம், 2 ம். பக்கமும் தொடர்ந்து விவாதிச்சுட்டே இருக்காங்க. இப்ப இடதுசாரிகள், வலதுசாரி, வலதுசாரிகள்ங்கிறாங்க. ரைட்டு. ம். இப்ப இவங்க 2 பேருமே தப்பு சரின்லாம் கிடையாது. இவங்க 2 பேரும் விவாதிக்கணும். எஸ். அப்ப விவாதிக்கிறதுக்கான ஃபோரம்ஸ் இருக்கணும் இங்க. ம், ம். நாத்திகம், ஆத்திகம்ங்கிறோம். இது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிங்கிறோம். இப்ப இவங்க எல்லாருமே விமர்சிச்சுக்கணும். அதுக்கான டெமோக்ரஸில அதுக்கான ஃபோரம்ஸ் இருக்கணும். அந்த விமர்சனம் தரம் தாழ்ந்து இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில விமர்சிக்கக்கூடாது. 2 தான். ம், புரியுதா ம். உங்களுக்கு நான் சொல்றது? இந்த புரியுது. ஸ்பேஸ் இருந்ததுன்னா சென்சார்ல பிரச்சனையே இல்லங்க. இந்த அளவுகோல் அவங்களுக்கு இருக்கணும். இருக்கா அவ்வளோதான். சார்? அது டிபெண்டிங் அப்பான். அ ம். அது வந்து சில நேரங்கள்ல இருக்கு, சில நேரங்கள்ல ம். இல்லங்கிறது டிபெண்டிங் அப்பான். ம், ஸோ ம். அதனால இருக்கிறப்போ வரவேற்பதும், இல்லாதப்போ அதை எதிர்ப்பதும் வந்து நம்முடைய கடமை. புரியுது இல்லையா நான் புரியுது சார். சொல்றது? ஸோ அதனால இது 2மே இருக்குது. அதை வந்து நம்ம அந்த நேரங்கள்ல அது இல்ல அப்படின்னா, அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே சென்சார் போர்டு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, எந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அங்க இடம் இருக்கக்கூடாது. ம், ம். பொதுவான சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, பேராசிரியர்கள், நீதிபதிகள், ரைட்டர்ஸு, நல்ல சிந்தனையாளர்கள், கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு குழுவா? குழு ம். உருவாக்கப்படணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம திரைப்பட வட்டாரத்தில உங்களுக்கு இருக்க அந்த நண்பர்கள், நீங்க அனுப்புற கதைகள கேட்டு, உங்களுக்கு ஒரு அட்வைஸோ, இல்ல ஒரு கரெக்ஷனோ குடுக்கக்கூடிய நண்பர்கள் யார் சார் இருக்காங்க? நம்ம சினிமா வட்டாரத்தில? அதான் நான் சினிமாக்குள்ள அவ்வளவு எனக்கு ரொம்ப பழக்கம் இல்ல. ம், நெறைய ம். நட்புங்கிறது அப்படி இல்ல. ம். எனக்கு சினிமாக்குள்ள வந்து ஹெச். வினோத் எனக்கு நல்ல நண்பரு. ம். அம் ரவிக்குமார், அயலான் ம், ம். ரவிக்குமார் ம். அவரு நல்ல நண்பரு. தாசே ஞானவேல், ஜேவிஎம் நான் டைரக்டர். அவரு நல்ல ம். நண்பரு. அ மதுரகீதன்னு ஒரு டைரக்டர். ம், ம். லிங்குசாமி சார்ட்ட நாங்கலாம் ஒண்ணா ஒர்க் பண்ணோம். ம். ஸோ அவரு இருக்காரு. ம். இவங்கலாம் எனக்கு அ அ பரமுன்னு ஒரு நண்பர் இருக்காரு. ம், ம். அவர் வந்து சூர்யா, கார்த்தி அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவர். ஸோ அவரு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நாளா நண்பரு. ம், ஸோ ம். இவங்கலாம் எனக்கு ரொம்ப நண்பர்கள். அப்புறம் ட்ரீம் வாரியர் பிரகாஷ் சார். ஓகே. ம். ம் அ அவரு இவங்கள்ட்டலாம் ஆல்மோஸ்ட் நான் ஒரு கதைய அனுப்புவேன். கதைய ம். பத்தி சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு ஃபீட்பேக் அவங்களுடைய வேலைய பொறுத்து. சில நேரங்கள்ல அவங்க ம். பிஸியா இருந்தாங்கன்னா இருக்கும். இல்லன்னா மேக்ஸிமம் இவங்கள்ல யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம பேசுறது உண்டு. அப்புறம் சுரேஷ் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் ம். தர்மபுரி. ஓகே. அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். ம். அ அவர் நெறைய சினிமாக்கள் பார்ப்பாரு. ம். கோயம்புத்தூர்ல சிவான்னு சொல்லி ஒரு லாயர் இருக்காரு. ம். சிவகுமார் ஒரு வக்கீல். ம். அவரும் நெறைய படங்கள் பார்ப்பாரு. நெறைய மியூசிக் கேட்கறது. இவங்க ம். 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள். ஸோ ம். வெளியிலன்னா, சினிமாவுக்கு வெளியில. புரியுது. இவங்கள்ட்ட நான் கதைய சொல்லுவேன். எந்த ம். கதையா இருந்தாலும் சொல்லுவேன். ஸோ இவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஆடியன்ஸா இருக்கிறது. அவங்க ஆ. சொல்ற ரிவ்யூஸ், அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கருத்துல எடுத்துக்குவேன். அவங்க சொல்ற கரெக்ஷன்ஸ் நீங்க மாத்தி பெட்டர் வெர்ஷன்ஸ் வந்ததும் இருக்கா சார்? இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நம்ம ஓகே. பண்ணுவோம். ம். படத்த சில நேரம் போட்டு அந்த ம். மாரிலாம் இருக்கு. ம். அது மாரி விஜய் மில்டன் சாரும் அந்த மாரி. ம். விஜய் ம். மில்டன் இருக்கார் இல்லையா? ஆமா. அவரும் எனக்கு நல்ல நண்பரு. அவருடைய படங்களும் எனக்கு நெறைய தடவ காட்டிருவாரு. நானும் என்னுடைய இதுல வந்து மேக்ஸிமம் அவர்ட்ட ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்றது ம். உண்டு. ம். ஆனா, இது என்னன்னா, இவங்க எல்லார்ட்டயுமே பேசுறது உண்டு. பட் என்னன்னா, ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒரு தனிப்பட்ட அவங்க குணநலன்கள் உண்டு. எஸ். அது ம். அவங்களுக்கும் தெரியும், ம். எனக்கும் தெரியும். அதனால அது அவங்க நெறைய கருத்துக்கள், விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. ம். ஆனா, அதோடைய கோடு, அத முடிவு பண்ற இடம் நீங்க தான். என்னுடைய இடமா ம். இருக்கிறதுனால, எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ம். அதுக்குள்ள தான் அது ப்ளே ஆகும். சார் இப்ப இருக்க காலகட்டத்தில நம்ம தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா வந்து பெரிய எந்த படங்கள் ஓடுது, எப்படி ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆடியன்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. நெறைய வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க. நெறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ ஆடியன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி படம் பெரிய படம், பெரிய பட்ஜெட் எடுத்த படம் ஓடுதான்னு கேட்டா தெரியல. சின்ன பட்ஜெட் படம் ஓடாதுன்னு நெனச்சு சில படங்கள்லாம் பார்க்க வராங்க. அது பெரிய ஹிட் ஆகுது. ஸோ எப்படி ஒரு டைரக்டரா ஆடியன்ஸ ஜட்ஜ் பண்ணி புரிஞ்சு எப்படி படம் எடுக்கிறது சார்? இல்ல பொதுவாவே வந்து ம். பிரதர் இந்த மாரி படங்கள் ஒரு படம் வந்து மக்கள எப்படி வசீகரிக்கிறது ம். அப்படிங்கிற அந்த மேஜிக் இருக்குல்ல, அது ஒரு ம். கெமிஸ்ட்ரி. ம். அத வந்து சினிமா தோன்றுன காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலயுமே புரிஞ்சு கொள்ளப்படல. அப்படி அ புரிஞ்சிருந்தா எத்தனையோ படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓடியிருக்கும். ஆ. அ ஒ ஒரு விஷயத்த நம்ம நம்புவோம். ம். ஆ அது நடக்குதா, நடக்கலையாங்கிறது ஷோ அன்னைக்கு தான் தெரியும். ஓகே. இப்போ வந்து அ
ப்ரிவியூ ஷோலாம் போனீங்கன்னா, ஃப்ரெஷ் ஷோ. ஒரு ப்ரெஸ் ஷோ, ம். ப்ரிவியூ ஷோலாம் போனீங்கன்னா, ஒரு ஹியூமர் படத்துக்கு சிரிப்பே இருக்காது அங்க. ப்ரெஸ் ரியாக்ட்டே பண்ண மாட்டாங்க. ரியாக்ட்டே பண்ண மாட்டாங்க. நான் பார்த்தேன். அப்ப ஐய்யய்யோ! இது வந்து படம் ஒர்க் ஆகாது போல இருக்குன்னு நம்ம ம். தியேட்டருக்கு போனோம்னா, பல இடங்கள்ல செ சிரிப்பாங்க. எஸ். ம். ஸோ அது ஒரு ஒரு தியேட்டர்ல ஒரு மேஜிக் நடக்கும். அது வந்து ம். ஒரு வைப் தான். அது வந்து அந்த படைப்பாளனுக்கும், பார்வையாளர்களுக்கும் மட்டுமே உள்ள ஒரு ம். விஷயம். அது ஹியூமர்லயும் சரி, எமோஷன்லயும் சரி. ம். அது அதுதான் சொல்றேன்ல, அதை கண்டறியிற விஞ்ஞானம் ஒண்ணு இதுவரைக்கும் கண்டிப்பா. கண்டுபிடிக்கவே படல. இங்க என்னன்னா, ஜனங்களோட உரையாடிட்டோம். ஒரு ம். படைப்பு உரையாடிடுச்சுன்னா, அது சின்ன படம், பெரிய படம்லாம் ம். அவங்க கிடையவே பார்க்குறது. கிடையாது. அ அவங்களுக்கு அந்த கன்டென்ட் எந்த அளவு போய் சேருது ம். அப்படிங்கிறது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஜனங்க தொடர்ச்சியா ஒண்ண மட்டும் தான் பண்றாங்க. என்னன்னா, என்கேஜ்டா இருக்கணும் அவங்க. ம். அ போர் அடிக்கும். அவங்க வந்து பியூர் ஆர்ட் ஃபிலிம்னு ஒண்ணு சொல்றோம் பார்த்தீங்களா? ம். ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ்ன்னு. அத பார்க்கறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. ஓகே. நல்ல கன்டென்ட் எல்லாம் ஜனங்க ஒத்துக்குவாங்க. நல்ல ம். கன்டென்ட்லாம் அவங்க ஏத்துக்குவாங்கன்னு பொதுவா இருக்குல்ல, அதுவும் மித்து தான். ம். அப்படிலாம் அப்படியா? அப்படிலாம் ஒண்ணுலாம் கிடையாது. அப்படிலாம் ஜனங்க வந்து இருந்தாங்கன்னா, ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு? ஏன் இந்த அரசியல் இப்படி இருக்கு? அதனால அப்படிலாம் ம். இல்ல. இந்த ஜனங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணணும். இது பண்ணணும். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புலாம் சொல்லுவாங்கல்ல. ஆ. ஜனங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம. அப்படின்னு நான் பட்லாம். முதல்ல ஜனங்கள தான் ஹர்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா மொள்ள மாரியும் ஜனங்கள்லேருந்து தான் வர்றான் புரியுதா? நான் உட்பட சொல்றேன். புரியுது. நம்ம தான். நம்மல்லாம் ஜனங்க தானே. இப்ப எஸ். ஜனங்கள நம்ம தானே நான் சொசைட்டி. திட்டுறேன்னா, ம். ஜனங்கள திட்டல. என்ன என்னையே நான் திட்டிக்கிறேன். புரியுதா எஸ். உங்களுக்கு? ம். ம். நான் ஒண்ணும் பெரிய சேர்ல உட்கார்ந்துருக்கலையே. ம். அதனால ஜனங்க அபத்தமானவங்களா இருக்காங்க ம். பிரதர். அற்புதமானவங்களாவும் இருக்காங்க பிரதர். புரிஞ்சுக்கவே முடியல. அதனால அது அது அப்படிதான். அவங்க அப்படிதான். ஏன்னா, ஆ. இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு ம். உலகத்துல, அப்படிதான் நடக்கும் இது. புரியுதா ம். உங்களுக்கு? ம். அதனால வந்து நீங்க ஒரு பியூரா ஒரு 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 படத்த பதையர் பாஞ்சாலிய எடுத்து போடுங்க இன்னைக்கு. எல்லாம் எல்லாம் தெறிச்சு ஓடிருவாய்ங்க. ஸோ, அந்த தெளிவு வந்து புரொடியூசர்ஸ்க்கு இருக்கு. டைரக்டர்ஸ்க்கும் இருக்கு. நெ மெ மெ அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ம். படம் ம். பண்றவங்களுக்கு, இப்ப நான் பண்றதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் படம் தான். நான் ஆர்ட் ஹவுஸ் படம்லாம் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? அதான். அதனால வந்து நம்ம நல்ல கன்டென்ட் அவங்க ஏத்துக்குவாங்கன்னு சொல்றது, அவங்களுக்கு புடிச்ச மாரி பண்ணணும். ம். சினிமாவுக்குன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ம். போர் ம். அடிக்காம. ஏன்னா சினிமா ஒரு என்டர்டெயின் மீடியா தான். அ. இத புரிஞ்சுக்கலன்னா நம்ம கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? ம். நம்ம ம். வந்து கஷ்டம். அதாவது எமோஷனா இருக்கட்டும், ஒரு டிராமா தேவைப்படுது ம். ம். ஜனங்களுக்கு. அந்த டிராமாவோட தான் குடுக்கணும். நீங்க டிராமா இல்லாம நான் பியூரா ஒரு சினிமா எழுதுறேன்னா, அது வேலைக்கு ஆவாது. வேலைக்கு ஆவாதுன்னா தியேட்ரிக்கல்ல வேலைக்கு தியேட்டருக்கு ஆவாது. அதுக்கான ஸ்பேஸ் வேற. அவார்ட்ஸு, ஃபிலிம் ஆமா. ஃபெஸ்டிவல்ஸ் நீங்க அந்த மாரி. தெளிவா இருக்கணும். இல்ல இந்த படம் ம். ஜனங்களுக்கு போகுமா? போவாதா? அப்போ அதுக்கு தான் வேல பார்க்கணும். ம். ஸோ, ம். அதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்றோம். வேற சில எக்ஸ்பெரிமெண்டல் வேற சில ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தையெல்லாம் வச்சு ட்ரை பண்றோம். பட் அதுவும் என்கேஜ்டா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் எழுதுறோம். ம். அ ம். ஸோ, அது அது தியேட்டர்ல தான் தெரியும். அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஸ்பேஸ்ல என்கேஜ்டான ஒரு படம் ஸ்பேஸ்ல நல்ல கன்டென்ட்ட ஏத்துக்கிறதுக்கு ஜனங்க எப்பவுமே ரெடியா இருக்காங்க. சூப்பர் சார். அண்ட் லிரிசிஸ்ட்டா எப்படி சார்? இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க பண்ற விஷயமா? இல்ல நீங்க வந்து தனுஷ் சாருடைய படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. இட்லி கடை, அதுக்கப்புறம் வந்து பவர் பாண்டிக்கு பண்ணியிருக்கீங்க. வினோத் சாருடைய தீரன் அதிகாரம் உண்டு அதுக்கு பண்ணியிருக்கீங்க. ஜெய்பீம்க்கு லிரிக்ஸா எழுதியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே அவங்க உங்கள கூப்பிட்டனாலயா? இந்த லிரிசிஸ்ட்டோட பயணம் எப்படி நடக்குது சார் இல்ல உங்களுக்கு? அவங்க கூப்பிட்டதுனால தான். ஏன்னா ம். எனக்கு லிரிக்ஸ் எழுதணும்னு ஒரு விருப்பம். ஓகே. ஆரம்பத்துலேருந்தே யுகபாரதி அண்ணன் மூலமா அது வந்தது. ஸோ அப்படி. ம். நண்பர்கள் கேட்கும்போது லிரிக்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப ம். விருப்பமான விஷயமா இருக்கு. ஸோ நைஸ். அப்படிதான் வந்து வினோத் தான் தீரனுக்கு கூப்பிட்டு எழுத சொன்னாரு. ம். மில்டன் சார் வந்து நான் ஆரம்பத்திலேயே அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுக்கு எழுதினேன். அதுக்கப்புறம் ஜெய்பீம்க்கு ஞானவேல் கூப்பிட்டு எழுதினது தலகோதும் இளங்காத்து. ஸோ அதுக்கப்புறம் தனுஷ் சாருக்கு வந்து ஜோக்கர் ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அப்ப அவரோட ஒரு நட்பு உருவானுச்சு. ம். ஷானுக்கும் எனக்கும். ம். ஸோ அப்போ அவர் கூப்பிட்டு பவர் பாண்டிக்கு ஒரு பாட்டு எழுத சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு டைரக்ஷன்ல ஒரு படம் அது நடக்கல ம். அதுக்கப்புறம். அந்த படத்துக்கும் ஒரு பாட்டு எழுத சொன்னாரு. அதுக்கப்புறம் இட்லி கடையில எத்தன சாமி எத்தன அந்த சாமி. இத எழுத சொன்னாரு. ஸோ அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவரு என்னை அழைக்கிறதும், அ அவர் குடுக்கறதும் அது ரொம்ப நான் ரொம்ப பெருமையான விஷயமா நெனைக்கிறேன். ஸோ அப்படிதான் அவரோட ஒரு நட்பு தொடருது. அதன் மூலமா லிரிக்ஸ் உருவாகுது. ம். நல்லா இருக்கு சார் அந்த கொலாபரேஷன். தனுஷ் சாரோட ஏன்னா பெருசா வெளில பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் டீட்டெயில்டா பார்க்குறப்போ 2 படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கீங்கன்னு பார்க்குறப்போ ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ் அண்ட் ஜோக்கர் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் உங்களுடைய படைப்புல பெர்சனல் ஃபேவரைட்டா இருந்துச்சு. ஸோ அந்த ஜோக்கருடைய அ தாக்கம் இன்னும் நெறைய பேருக்கு இருக்கு. எங்க போனாலுமே வந்து ஜோக்கர் படத்தோட டைரக்டர் குரு சோமசுந்தரம் சாருக்கும் வந்து அவ்ளோ பெரிய ரெகக்னிஷன் அந்த படம் மூலியமா எல்லாருக்குமே ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஜோக்கர் எவ்ளோ ஸ்பெஷல் சார் அந்த படம்? பொதுவாவே அந்த ம். மாரி வேர்ல்ட உருவாக்கும்போது, இப்ப குக்கு உருவாக்குனப்போ, அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப தமிழ் சூழல்ல
அப்படியான மனிதர்களை அவங்களையே நடிக்க வைத்து, அந்த ம். மாரியான ஒரு ஒரு வேர்ல்ட உருவாக்கும்போது, எனக்கு ம். வந்து அந்த படத்தில குறைகள் இருந்தாலும், ம். ஓவராலா அந்த படத்தை உருவாக்குனதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ம். ஆத்மார்த்தமான பிணைப்பு வந்து அவங்களோட அந்த வேர்ல்டோட ம். இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதே மாரி ஜோக்கரும் அப்படித்தான். அ அந்த மனிதர்களை வைத்து உருவாக்கக்கூடிய படம், குறிப்பா தர்மபுரியில அத ம். உருவாக்குனது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வெறும் படம் மட்டும் பண்ணல. அந்த படத்த தாண்டி நம்ம ஒண்ணு உரையாடுறோம். ஒரு ஒரு ம். சினிமாக்குள்ள வேற ஒண்ண ஒரு கருத்து ஒண்ணு ஜனங்கள்ட்ட வந்து ம். உரையாடிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறோம். அது ஒவ்வொரு படத்துலயும் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அதுல ம். ஜோக்கர் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். அதிகாரத்தால கைவிடப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க தொடர்ந்து வந்து அதிகாரத்தோட கதவ வந்து வெவ்வேறு வழிகள்ல தட்டிக்கிட்டே தட்டிட்டே இருக்காங்க. ம். அது இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயும், கோர்ட் வாசல்லயும், அரசு அலுவலகங்கள் வாசல்லயும், வெளியில இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அ அத கேட்பதற்கு எத்தனை பேரு தயாரா இருக்காங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் எப்பவுமே. ஸோ, அந்த கதைகளை பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரு படமா ஜோக்கர் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே அ பர்சனலா ஒரு திருப்திய குடுக்குற விஷயம் தான். அ இப்போ அதே மாரி தான் ஜிப்சியும் ஆ ம். நான் சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப இந்திய அளவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த விவாதிக்க ம். விரும்பின படம் அது. ம். ம். ஈவன் ஜப்பானுமே அந்த மாரி தான். ம். ஜப்பானுமே கதையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய சுய பரிசோதனை தான் அந்த படம். ம். அ அதுவுமே ஒரு வேற ஒரு முயற்சி ம். தான். அது வந்து முழுமை பெறாம ம். இருக்கு. பட் ஆனா, நான் அந்த அந்த கதை வந்து எடுக்கப்பட்ட நோக்கம் வந்து நல்ல நோக்கம் தான். மயிலாடும் அது மாரி தான். மயிலாடு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரால ஒரு பாசிட்டிவ் நோட் குடுக்கப்படுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜோக்கருக்கு பிறகு மயிலாடு மயிலாடு. தான் அந்த ஒரு ஸ்பேஸ ம். வந்து உருவாக்கியிருக்கு. எகைன் ஜோக்கர்ல எப்படி வந்து ஒரு அ அந்த அ அதிகாரத்தில கதவ தட்டிட்டே இருக்கிறவங்களோட நிலைய ம். சொன்னனோ, அதிகாரத்துக்கு எதிராக ஒரு சிறிய மனிதனுடைய பெருங்கருணை தான் இந்த உலகத்த இயக்குது அப்படிங்கிறத நைஸ். மயிலாடு சொல்லுது. ஜோக்கருடைய இன்னொரு அது பாசிட்டிவ் எஸ். வெர்ஷனா நான் இத சொல்றேன். ஜோக்கருடைய கிளைமாக்ஸ்ல ஒண்ணு நடந்தது இல்லையா? அது அதோடைய வேற ஒரு பாசிட்டிவ் ஹோப்ப வந்து மயிலாடு சொல்லுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். கிட்டத்தட்ட ம். அதோடைய கனெக்டிவிட்டி மாரி அடுத்த வரும். ஒரு ம். கனெக்டிவிட்டியா ஒரு செய்திய வந்து இந்த படம் சொல்லுது. ஒரு முழு ம். ஒரு வெளிச்சத்தை வந்து இந்த படம் கொடுக்குதுன்னு நம்புறேன். அதனால என்னுடைய படங்கள் எல்லாத்துலயுமே எனக்கு வந்து கிராஃப்ட்லயும் அது இன்னும் முழுமைப்படுத்தியிருக்கலாமேங்கிறதும் அந்த தவிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அத சரி பண்றதுக்காக நான் போராடிக்கிட்டே ஏதாச்சும் இருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? ம். இந்த படைப்புல இன்னும் கொஞ்சம் நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இல்ல எல்லா படைப்புலயுமே நம்ம ஆ. அது முடிஞ்ச பிறகு தான் தெரியுது சில விஷயங்கள். ஓகே. புரியுதா உங்களுக்கு? அது வந்து இத அப்படி பண்ணியிருக்கலாம், அத அப்படி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம். அத ரத்தம் சதயமா எழுதி ம். எடுக்கிறோம். ம். பட் அதுக்குள்ள நமக்கு நெறைய லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது. டெக்னிக்கலாவா? இல்ல அந்த லைனா ஸ்டோரியாவே கொஞ்சம் அ வேற சீனாவேவா சார்? சீனா ஒர்க் ஆகுது. பட்ஜெட்டு, டெக்னிக்கல் ஓகே. இப்படி நெறைய இருக்கு இல்லையா? நம்ம ம். ம். எடுக்கிற காலகட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். ம். அந்த போராட்டங்களோட தான் நம்ம ஒவ்வொரு படத்தையும் ம். எடுக்கிறோம். அதுல எனக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். இது போய் சிறப்பா சேர்ந்திருக்கு. ம். கூடுமான வரைக்கும் நான் வந்து ஸ்ப்ரீச்சியா சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ம். ஆர்ட் ம். ஃபார்ம்ல தான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ம். மேக்கிங்கா அத எப்படியாவது ஒரு 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 இண்டியனைஸ்டா ம். ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன். அது போராட்டம் தான் அது. அதான் சொல்றேன்ல. ம். அதுல வந்து எப்போ அது முழுமை பெறும்ன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு படத்துலயும் நான் எடுத்துக்கிற விஷயம், மக்களோட உரையாடுற விஷயத்துல நான் எப்பவுமே திருப்தியா இருக்கேன். மயிலாடு அது இன்னும் அடுத்த ஸ்பேஸ குடுத்துருக்கு. நேஷனல் அவார்ட் படம் குடுத்த டைரக்டருக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கா சார் இன்னும்? லைக் அந்த ஒரு இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? நேஷனல் அவார்டுங்கிறதெல்லாம் ஒரு அளவுகோல் இல்ல பிரதர். இல்ல சார். அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்து பொதுவா ஒரு படம் எடுக்கப்படுறதுங்கிறது பார்வையாளர்களை நோக்கி தான். ம். ம். அதனால அப்படி இல்ல. இந்த மாரியான படங்கள் எடுக்கும்போது எப்பவுமே ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் அந்த வைஸ்ல. படத்த வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ம். அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போணும். ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு நல்ல நல்ல புரொடியூசர்ஸ் எனக்கு ம். நண்பர்களா இருக்கிறதும், எனக்கு கிடைச்சிருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். அது ம். அம்பேத் சார் வரைக்கும். நல்ல புரொடியூசர்ஸ் இல்லன்னா இந்த மாரி படங்கள் உருவாகாது. ஏன்னா அம்பேத் சார் இல்லன்னா மயிலாடு இல்ல. அதுதான் உண்ம. அதனால அதுல எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் அ அ அந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு ம். அப்படியான விஷயம் கிடைக்கல. பட் எனக்கு வந்து நல்ல படங்கள எடுப்பதற்கு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு எனக்கு அமைஞ்சிருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா இருக்கும். இருக்கு. ம். படைப்புல எடுக்கும்போது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு ஃபேனா நாங்க உங்களோட கிராஃப் பார்க்குறப்போ, அ 10 வருஷம், 12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா? அதாவது 2014ல இருந்துச்சு. ஆமாமாமாமாமாம். ஸோ படங்கள் ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்கீங்களே, தொடர்ந்து படங்கள் பண்ணலையேன்னு ஒரு ஃபேனா எங்களுக்கு இருக்கு. ஒரு
ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அது எப்படி சார்? கரெக்ட்டா பண்ணிருக்கீங்கன்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல நானும் இல்ல நான் சீக்கிரம் ஸ்லோ தான். கண்டிப்பா ஸ்லோ தான். நான் சொன்ன மாரி ஏற்கனவே எனக்கு நெறைய வேலைகள் இருக்கிறதுனால, சரி. ஆ. அதையும் நம்ம இது பண்றோம். பட் ஆனா, ம். இனிமே வரிசையா படம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. சூப்பர் கண்டிப்பா சார். நானு இனிமே இன்னுமே ஸ்பீடா வரிசையா படங்கள் வரும். அதுதான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து அ இந்த காணொளி இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் நான் பார்த்த படங்களுடைய உங்களுடைய படங்கள்ட்ட நெறைய கேள்விகள் என்னால கேட்க முடிஞ்சுச்சு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, எங்க டீம்ல உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு சார் இங்க. அ அது எடுத்துட்டு வந்துட்டா கரெக்ட்டா இருக்கும். சார் இது ஓ! கிரேட். எஸ். யார் பண்ணது இது? ஸோ எங்களுடைய ஓ! கேமராமேன் வந்து ஓ! கிரேட், கிரேட், கிரேட். தேங்க் யூ. நாகப்பட்டினம்ல ஜிப்சி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ, மணிக்கூண்டு கிட்ட நீங்க ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் இருந்திருக்காரு. உங்கள வரைஞ்சு குடுத்திருக்காரு. அதுல நீங்களும் சைன் பண்ணி குடுத்திருக்கீங்க. ஓ! எங்களுக்கு ரொம்ப ஆமா, ஸ்பெஷலா ஆமா, இருந்துச்சு ஆமா இது. பிரதர். ஆமா பிரதர். நல்ல ஞாபகம் இருக்கு. கிரேட். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயத்த பார்க்கறது. அ 9 வருஷம் சந்துரு. ஆச்சு. அ கிரேட். ரொம்ப நன்றி பிரதர். அ ஏன்னா இந்த மாரி ஒரு மெமரீஸ திரும்பி பார்க்கறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப மகிழ்ச்சியான எங்களுக்கு விஷயம். ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அது அவர் அதுவும் இப்படி இந்த சொன்ன மாதிரி உடனே உங்க அன்பை வந்து ஒரு கலையின் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சந்துரு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கிரேட். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு தேங்க் யூ ரொம்ப வெரி மச். ஸ்பெஷலா இருக்கு. தேங்க் யூ தேங்க் சோ யூ. மச். தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலா நீங்க வந்து நீங்க பேசுறத வச்சும், உங்களுடைய படைப்புகள பார்க்கிறப்பயும் பொலிட்டிக்கலா ரொம்ப கனெக்ட்டா இருக்கீங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏதாச்சு இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் அரசியல்ல எதிர்பார்க்கலாமா உங்கள? நான் அரசியல்ல தானே இருக்கேன். அரசு நேரடி அரசியல்ல கேட்கிறேன் சார். நீங்க அரசியல் உங்களோட நான் நேரடி அரசியல்ல தான் இருக்கேன். கட்சியில அப்படி கேட்கிறேன் சார். இல்ல, இல்ல. அப்படி அதான் நான் ஏற்கனவே சொல்றேன்ல. தேர்தல் அரசியலை விட வலிமையான அரசியல் வந்து சீர்திருத்தத்துக்கான அரசியல் தான். நைஸ். அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கேன். ம். இன்னும் சொல்லப்போனா தமிழ் சினிமாவில் நேரடியான அரசியல் குரலா இருக்கிற ரொம்ப வெகு சில சரி. குரல்கள்ல நீங்களும் நான் ஒருத்தர். ஒரு ஆளு. அதனால வந்து அது எப்பவுமே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது ம். வந்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும், ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான அரசியல் குரலாக அது இருந்துகிட்டே இருக்கும். அது மக்கள் அரசியல். இப்ப தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? 2026 என்ன நடக்கும்? ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நான் ஒண்ணும் இல்ல ஜெனரலா கேட்கிறேன் இல்ல, சார். இல்ல. பொதுவா தமிழக அரசியல் வந்து எப்பவும் போல தான் போது. இதுல பெரிய ம். மாற்றத்தை எல்லாம் நான் பார்க்கல ம். வந்துட்டு. எப்பவும் வந்து போல தான் இருக்கு. இப்ப ம். என்னன்னா, கவலை அதிகமான ஒரு ஸ்பேஸ்ல என்னவா இருக்குன்னா, ம். தேர்தல் அரசியலே வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிட்டுருக்கு. ம். ம். இப்போ எப்பவுமே இது இருந்திருக்கு. ஆனா, ம். இப்ப வந்து இன்னும் அதிகமா போயிட்டுருக்கு. ஒரு எலக்ஷன ஒரு கட்சி சந்திக்கிறதுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா செலவு ம். பண்றாங்க. முதலாளிகள் தான் தேர்தல்களையே நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஸோ, அதனால வந்து இவ்வளவு பல்லாயிரம் கோடிகள் செலவு பண்ணி சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் எப்படி வந்து நியாயமான ஒரு ரிசல்ட்ட ஜனநாயகம். குடுக்கும் அப்படிங்கிறது நான் எல்லா கட்சியும் சொல்றேன். ம். பொதுவா அதான் எல்லா சார். கட்சியும் ம். ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ம். கட்சிகள் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அவங்களுக்கு ம். வந்து எவ்வளவு செலவு பண்ணணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எதை முன்னிறுத்தணுங்கிற ஸ்பேஸ் இருக்கு. கால்குலேஷனா இருக்கு. இமோஷனா இல்ல. புரியுதா உங்களுக்கு? எல்லா புரியுது. கட்சியுடைய தேர்தல் ம். அ அணுகுற முறையுமே கால்குலேஷனா இருக்கு. வெறும் கணக்கா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அம் முறை உருவான பிறகு, அது எப்படி வந்து நியாயமான எதிர்காலத்தை வழங்குங்கிறதுல எனக்கு கேள்வி இருக்கு. அதனால நம்ம ஒட்டுமொத்தமா சீர்திருத்த வேண்டிய விஷயம் வந்து நெறைய இருக்கு, இந்த சூழல்ல. அதனால இந்த தேர்தல் அரசியலை தவிர்த்துட்டு, நாம ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு பெரிய சீர்திருத்தத்தை வந்து மக்கள் மனசுல விதைக்கணும். அப்பதான் ம். சரியான தேர்தலை மக்கள் எதிர்கொள்வாங்க. ஓகே. சரியான ரிசல்ட்டை அவங்க வழங்குவாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுது சார். அதனால இந்த சூழலே மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழல்னு நான் நெனைக்கிறேன். இந்த அதனால இதுல தேர்தல் கருத்து என்ன இருக்கு? கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச் சார். உங்களோட கேள்விகள் உங்களோட படைப்பு மூலியமா நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் கேட்டுட்டே இருக்கணும். மக்களும் வந்து அத ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். மாற்றம் நடக்கணும். தேங்க் யூ சோ மச் சார். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப பெர்சனலா ஃபேவரட்டா இருக்கு சார். தேங்க் யூ தேங்க் சார். யூ, தேங்க் யூ.